தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். ஸ்தாபனம். அனைவரும் வித்வானாயிருந்த காலம் என்ற தலைப்பில் வாசிக்கிறேன். பழைய காலத்தைச் சேர்ந்த கிராம மகாசபைகளின் சாசனங்கள் இருக்கின்றன அல்லவா? அவற்றிலே ஒரு கிராமத்தை சொல்லும்போது அசேஷ வித்வத் ஜனங்கள் அல்லது அசேஷ வித்வத் மகாஜனங்கள் என்று குறிப்பிட்டிருக்கும். நம்முடைய மடத்து ஸ்ரீமுகங்களிலும் இந்த சொற்றொடர் இருக்கிறது. சேஷம் என்றால் மீதி என்று தெரிந்திருக்கும். அசேஷ என்றால் மீதி இல்லாமல் என்று அர்த்தம். ஒரு கிராமத்திலே உள்ள பொதுமக்களில் மிச்சம் மீதி இல்லாமல் அனைவரும் வித்வான்களாக இருந்தார்கள் என்பதையே அசேஷ ஜனங்கள் என்பது தெரிவிக்கிறது. அக்காலத்தில் சகலருக்கும் வித்வத், அதாவது ஏதாவது ஒரு வித்தியில் பாண்டித்யம் இருந்தது என்பதை இது தெரிவிக்கிறது. இதை அப்படியொன்றும் மிகைப்படுத்தி சொன்னதாக கொள்வதற்கில்லை. ஏனென்றால் பிராமண இதரர்கள் பள்ளிக்கூடம் போகாவிட்டாலும் தங்கள் தங்கள் தொழிலில் அதற்கான வித்தியில் வித்வான்களாகவே இருந்தார்கள். பிராமணர்களை எடுத்துக்கொண்டால் 2 வேதம், 2 சாஸ்திரத்திற்கு குறையாமல் யுக்தி சிறப்பான பயிற்சி உள்ளவர்களாக ஒவ்வொரு கிராமத்திலும் பல பேர் இருந்திருப்பதாக தெரிகிறது. அதற்கேற்றாற்போல் அக்காலத்தில் குரு பீடங்களும் நம்முடைய ஆச்சாரியாள் வித்யாரண்யாள் போன்ற பண்டித சிம்ஹங்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த காலத்தில் பண்டிதர் என்று இருப்பவரையே வேதத்தில் ஒரு பதம் புரியவில்லை, அர்த்தம் சொல்லுங்கள் என்று கேட்டால் பாஷ்யத்தை பார்த்து கொண்டு வந்து பதில் சொல்கிறேன் என்கிறார். காலத்துக்கேற்ப குரு பீடத்தில் நான் இருக்கிறேன். அதனால் ஒரு விதத்தில் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், ஸ்வயநல அக்கறை என்று வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். குரு பீடங்கள் நல்ல நிலையில் சகல சாஸ்திரங்களிலும் நல்ல ஞானத்துடன் விளங்க வேண்டும் என்பதற்காகவாவது சகல ஜனங்களும் நல்ல வித்வத் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்கிறேன். முன்னேயே சொன்னார் போல சிஷ்யர்களின் தரத்தை பொறுத்துதான் குரு உருவாகிறார். சிறந்த அறிவாளிகளாக சிஷ்யர் கூட்டம் இருந்துவிட்டால் அதற்கு தகுந்தாற்போல் குருவும் தம் நிலையை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று நிர்பந்தமாகவாவது ஏற்பட்டு விடுகிறது. அவர்கள் ஒன்றை கேட்டு இவர் முழிக்கப்படாதல்லவா? அதனால் அப்படியானால் குரு பீடங்களில் உள்ள குருமார்கள் நன்றாக சாஸ்திரார்த்தம் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டுமென்றால் பொறுப்பு சிஷ்யர்களதுதான். அடுத்தது, வாழ்க்கை முறையும் வயதும் தடையாகா. இத்தனை நாள் ஏதாவது ஒரு தினசிலேயே வாழ்க்கையை நடத்திவிட்டோம். இப்போது திடீரென்று ஏதாவது சாஸ்திராபியாசம் செய்வது, கலையை கற்பது என்றால் எப்படி முடியும்? அதற்கு ஒரு வயசு இல்லையா? 5இல் விளையாதது 50இல் விளையாது என்று பழமொழி இல்லையா என்று கேட்கலாம். அதற்கான வயசில்தான் அதுவும் சுலபமாக வரும் என்பதும் வித்யாபியாசத்துக்கு ஏற்ற ஒரு பருவம் உண்டு என்பதும் வாஸ்தவம்தான். ஆனாலும் இந்த தேசத்திலே பிறந்துவிட்டு இதன் ஏராளமான சாஸ்திரங்களில் ஒன்று கூட தெரியாமல் இருக்கிறோமே என்ற ஃபீலிங் இருந்தால் எந்த வயசிலும் வித்யை வரும். ஆர்வமே இளவயசின் துடிப்பையும் கிரகிய சக்தியையும் கல்வியை கிரகித்துக் கொள்ளும் சக்தியையும் உண்டாக்கிவிடும். இதுவரை ஏதாவது ஒரு வாழ்க்கை முறையில் போய் விட்டோமென்றால் அது நியாயமாக நாம் போயிருக்கப்படாத ஏதாவது ஒரு முறைதான். ஆகையால் எந்த ஒரு முறையில் தான் நாம் போயிருக்க வேண்டுமோ அதிலே இனியாவது போவது என்ற உறுதியும் ஆர்வமும் இருந்தால் ஈஸியாக அப்படி மாற்றிக்கொள்ளலாம். 50இல் வளையுமா என்று கேட்பதையே சால்ஜாக்காக வைத்துக்கொண்டு வளையும் என்று காட்ட முயல் வேண்டும். உரிய வயசிலே ஒன்றை கோட்டை விட்டவர்கள் இப்படி சேலஞ்ச் பண்ணி ஜெயித்து காட்டவேதான் அந்த பழமொழி ஏற்பட்டிருக்கிறது என்று நினைக்க வேண்டும். பிரத்யட்சத்திலேயே இப்படி பலர் இருந்திருக்கிறார்கள். திருஷ்டாந்தமாக சமீப காலத்தில் புரொஃபசர் சுந்தராமையர் என்பவர் இருந்தார். அவர் 50 வயசுக்கு மேல்தான் சாஸ்திரம் படிக்க ஆரம்பித்தார். அப்புறம் கும்பகோணத்தில் ஸ்ரீமட சம்பந்தம் உள்ளதாக உள்ள அத்வைத சபை மாதிரியான பெரிய வித்வத் சதஸ்களில் கூட இவற்றிலேயே பழம் தின்று கொட்டை போட்ட பெரிய மனிதர்களுக்கும் புரிபடாத தத்துவ நுட்பங்களை அவர்களே ஆச்சரியப்படும்படியாக எடுத்து விளக்கிய இருக்கிறார். ஆகவே புதிய இளைஞர் தலைமுறையில் சிஷ்ய பரம்பரை உருவாக்குவதோடு வயதானவர்களும் இது முதல் நம் சாஸ்திரங்களிலோ கலைகளிலோ ஏதாவது ஒன்று அபியாசம் செய்து அதன் வழியாய் பிரம்ம வித்யைக்கு போகும் பாக்கியத்தை பெற முயல வேண்டும். அடுத்தது, அரசாங்கம் அல்ல,
மக்களும் சீடர்களுமே பொறுப்பு. முற்காலத்தில் அரசர்களும் மகாவித்வான்களாக இருப்பார்கள். ராஜசதஸ்களில் அறிவாளிகள் நிறைந்ததாக இருக்கும். நன்றாக வித்வத் சம்பாவனைகள் செய்தும் ராஜமானியங்கள் விட்டும் வித்வான்களையும் அதன் வழியாக வித்தியைகளையும் விருத்தி செய்தார்கள். இப்போது நான் சொல்ல வேண்டாம். எஜுகேஷன் மினிஸ்ட்ரி, கல்ச்சுரல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி என்று இருந்தாலும் கொஞ்சத்தில் கொஞ்சமாவது கலாச்சார அபிவிருத்திக்கு அவர்கள் செய்வதை நாம் பாராட்டத்தான் வேண்டுமென்றாலும், ஏதோ குடியரசு நாளில் இத்தனாம் கோடி ஜனங்கள் உள்ள தேசத்தில் ஒரு 10 பண்டிதருக்கு கௌரவம் பண்ணுவது, சான்ஸ்கிரிட் ப்ரமோஷன் என்று ஏதாவது 2 பழைய ஓரியண்டல் ஸ்கூல்களுக்கு கிராண்ட் கொடுப்பது, 2 யூனிவர்சிட்டியில் சேர் வைப்பது, ஒரு சில பேருக்கு ஸ்காலர்ஷிப் தருவது, கிராம கலை உற்சவம் என்று ஏதாவது 4-5 நாள் பண்ணுவது என்பதாக செய்வதெல்லாவற்றையும் கூட்டி கணக்கெடுத்தாலும் பொருளாதாரம், இராணுவம், நீர்ப்பாசனம் முதலியவற்றுக்கு செலவழிப்பதில் 100ல் 1 பங்காவது வித்யா அபிவிருத்திக்கு போகும் என்று தோன்றவில்லை. அவற்றிலே காட்டுகிற இன்ட்ரெஸ்ட் இதில் யாருக்கும் இல்லை, எந்த கட்சிக்குமே இல்லை. ஆனாலும் வெளிதேசங்களும் நம் இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுவதாக மட்டும் நம்முடைய வித்தியைகளையும் கலைகளையும் பற்றி நிறைய பேசுவதாக ஏற்பட்டிருக்கிறது. இவற்றுக்காக செய்கிற ஏதோ கொஞ்சமும் ஈஸ்வர சம்பந்தமில்லாமலும் சாஸ்திரிய வழியில் இல்லாமலும் செய்யப்படுவதால் அவையும் உரியபடி பிரயோஜனப்படாமல் போகின்றன. இன்றைய இராஜாங்க ரீதியில் இதற்கு மேல் ஒன்றும் எதிர்பார்ப்பதற்கில்லை. அவர்களை குறை கூட சொல்ல வேண்டாம். ஆகவே பொதுவாக வித்தியைகள் என்று எடுத்துக்கொண்டால், பொதுஜனங்களும் சாஸ்திரங்களை வளர்க்க வேண்டிய குரு பீடங்கள் என்று எடுத்துக்கொண்டால், சிஷ்ய வர்க்கமும் தான் இப்போது விழிப்புணர்ச்சி பெற்று பொறுப்பு எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டியதை செய்யணும். ஒரு விதத்தில் இராஜாங்க ரீதியில் நடக்காதது கூட நல்லதற்குத்தான் என்பேன். ஏனென்றால் அப்படி நடந்தால் ஜனங்கள் இவ்விஷயத்தில் அசட்டியாக இருந்துவிட முடியும். அப்படி இல்லாத போதுதான் சகல ஜனங்களும் இவை நம்முடைய மகத்தான பாரம்பரிய சொத்து, இவற்றை நாம் ரட்சிக்க வேண்டும் என்று சொந்த அக்கறையும் விசாரமும் காட்டி ஹிருதயபூர்வமாக ஈடுபட அதிகம் இடமுண்டாகிறது. அடுத்தது அரைகுறை ஞானத்துக்கே ஆதரவு. வாஸ்தவ நிலை எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் வியசனம்தான் மிஞ்சுகிறது. வர வர வித்யையின் தரம் குறைந்து கொண்டே வருகிறது. ஒவ்வொரு சாஸ்திரமாக மறைந்து கொண்டே வருகிறது. எத்தனையோ கலைகள் இருந்த இடம் தெரியாமல் போய்கொண்டிருக்கின்றன. ஒரே இருட்டிலே சின்ன மின்மினி பூச்சி வெளிச்சம் கூட பெரிசாக தெரிகிறார் போல குரு பீடங்களிலே ஸ்வல்ப வித்தியோடு ஒருத்தர் இருந்துவிட்டால் கூட அவரை சிஷ்யலோகம் சர்வஜர் என்று புகழ்ந்து அவரும் தாம் அதற்கு மேல் தெரிந்து கொள்ள வேண்டாம் என்று நினைக்கிற அளவுக்கு கொண்டு வந்துவிட்டது. மின்மினி பூச்சியை சொல்லும்போது ஒரு கதை நினைவு வருகிறது. கதை என்றால் நிஜமாகவே நடந்த கதை. நீலகண்ட தீட்சிதரும் பழமார்நேரி மகாதேவ சாஸ்திரிகள் என்பவரும் சம்பந்தப்பட்ட கதை. நீலகண்ட தீட்சர் மதுரையில் புகழ்வாய்ந்ததாக உள்ள திருமலை நாயகர் மகாலையும் புது மண்டபத்தையும் கட்டிய நாயக மன்னருக்கு மந்திரியாக இருந்தவர். மகாபக்தர். இவற்றோடு மகா வித்வானுமானவர் பழமநேரி சாஸ்திரிகள். இவர் மாதிரி பிரசித்தி பெறாதவர். ஆனாலும் தீட்சிதரும் அவரிடம் எப்படி தோற்றுப்போன மாதிரி ஆனார் என்று கதை தெரிவிக்கிறது. ஞானசூன்ய உலகத்திலே எப்படி மின்மினி பூச்சி மாதிரி துளிபோல ஞானத்தை பகட்டாக காட்டிக்கொள்பவர்கள் தங்களை பிரமாதப்படுத்திக் கொள்ள முடிகிறது என்று மகாதேவ சாஸ்திரி இப்படி இடித்து காட்டி ஸ்லோகம் இயற்றி சொன்னதில்தான் தீட்சிதருக்கு அவரிடம் ரொம்பவும் மரியாதை ஏற்பட்டது என்று கதை. வெறும் அரட்டை ஆசாமிகளும் மின்மினி அறிவினாலேயே பிரகாசிக்கிற இருட்டு சூழ்நிலையில்தான் இப்போது இருக்கிறோம். இந்த மின்மினி ஒளியை மங்கச் செய்யும் நட்சத்திர கூட்டங்களின் பிரகாசம், நட்சத்திரங்களின் ஒளியையும் மழுங்கப் பண்ணும் சந்திரோதயம், அந்த சந்திரனும் இருக்கிற இடம் தெரியாமல் அமுங்கி போகும் சூரியோதயம் என்னும்படியாக மேலும் மேலும் நாட்டில் வித்யா பிரகாசம் ஓங்கும்படியாக செய்ய வேண்டும். இப்போது பூர்ண யோக்கியதை உள்ள வித்வான்கள், சாஸ்திரஜர்கள், பழைய கலைகள் தெரிந்தவர்கள், ஆயுர்வேத வைத்தியர்கள், சிற்பிகள், ரதக்காரர்கள், பரதசாஸ்திர நிபுணர்கள் என்று ஏதோ
கொஞ்சமாவது இல்லாமல் போகவில்லை. ஆனாலும் அரட்டைக்குத்தான் மதிப்பு தருவது, தடபுடாவுக்குத்தான் மரியாதை செய்வது என்ற லோகம் இருப்பதில் காட்சி அபிமானம், ஜாதி அபிமானம் முதலியன இதிலும் தலை தூக்கி இருப்பதில் சாதுக்களாக அடங்கியிருந்து கொண்டிருக்கிற நிஜமான யோக்கியதை உள்ள இந்த சில வித்வான்களுக்கு ஆதரவு கிடைப்பது சிரமமாயிருக்கிறது. சவடால்காரர்கள் ஆர்ப்பாட்டமாக தங்களுடைய அரைகுறை ஞானத்தில் வேதாந்த சாஸ்திரம் வரையில் நம்முடைய வித்தைகளை பற்றி எழுதுவது என்று ஜெகத் பிரசித்தி பெறுகிறது. நல்ல ஞானமுள்ள விஷயஜர்கள் ரொம்பவும் பரிசிரமப்பட்டு ஆராய்ச்சி செய்து எடுத்து சொல்கிற விஷயங்களை பிரச்சாரம் செய்வதற்கு, பிரசுரம் செய்வதற்கு எவரும் முன்வருவதில்லை. என்ற நிலையில் தடபுடல்தான் வேண்டும். பூரண யோக்கியதை அவசியமில்லாத விஷயம் என்கிறது போல் ஆகிக் கொண்டு வருகிறது. இதற்கு காரணம் பொதுவாக வித்யா ஞானத்தின் சாஸ்திர அறிவின் லெவல் ரொம்பவும் இறங்கி இருப்பதுதான். மேற்கத்திய படிப்பிலே தேர்ந்தவர்கள் தற்போது நிறைய இருந்த போதிலும் ஸ்வதேச வித்தியைகளில் பரிசயம் ஜனங்களுக்கு இல்லாததால்தான் இதிலே வாஸ்தவமான ஞானத்தை எடை போட முடியாமல் படோடோபமான அரைகுறை ஞானத்தை ஆதரிப்பதாக இருக்கிறது. இது சரியே இல்லை. ஆதரிப்பவர்கள் இல்லாவிட்டால் நல்ல வித்வத் உள்ளவர்களுக்கு மனசு தளர்ந்து போய் அவர்கள் தங்கள் வித்வத்தை காட்ட சந்ததிக்கோ சிஷ்யர்களுக்கோ கற்றுக் கொடுக்காமலே போய்விடுகிறார்கள். நமக்கு வித்தியைகள் நஷ்டமாகி போகும். இப்படித்தான் தற்போதே நேர்ந்திருக்கிறது. இது மேலும் இப்படியே போய்கொண்டிருப்பதற்கு விடப்படாது என்பதற்காகத்தான் இவ்வளவும் சொல்வது. அடுத்தது, நேரில் கண்ட ஆதர்ச வித்வான்கள். இம்மாதிரி பேர், புகழ், பணம், ஆதரவு எதையும் எதிர்பார்க்காமல் அநேக குடும்பங்களில் வித்தியைகளுக்கே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு வருபவர்களையும் நான் 1-2 இடத்தில் பார்த்திருக்கிறேன். நான் எத்தனையோ ஊர் சுற்றி எவ்வளவோ பார்ப்பதில் இப்படியும் பார்த்தது எனக்கு சொல்லி முடியாத சந்தோஷமாயிருந்தது. இவற்றில் ஒன்று எங்கே, எப்போது என்றால் 1927-28 வருஷங்களில் மலையாள தேசத்தில் சுற்றி கொண்டிருந்தேன். அங்கே திருவஞ்சிக்களம் என்று ஒரு ஸ்தலம். திரு அஞ்சைக்களம் என்பதே சரியான பெயர். பழைய காலத்தில் அதுதான் மலையாள தேசத்துக்கு தலைநகரமாயிருந்தது. 12 ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர பெருமாள், 63 நாயன்மார்களில் ஒருவரான சேரமான் பெருமாள், 2 பேரிலும் பெருமாள் இருக்கிறது ஆகிய ராஜபக்தர்கள் இருவரும் திருவஞ்சிக்களத்தில் இருந்துதான் ஆட்சி நடத்தியிருக்கிறார்கள். தேவாரத்தால் போற்றப்பட்டு பாடல் பெற்ற ஸ்தலம் என்று கூறப்படுகிற சேத்திரங்களில் ஒன்னே ஒன்று, கண்ணே கண்ணு என்பதாக மலையாள தேசத்தில் இருக்கும் சேத்திரம்தான் இது. இதே மலையாள தேசத்தில் ஆழ்வார்களின் பாசுரங்களை பெற்றவையான 108 திவ்ய தேசங்களில் 13 இருக்கின்றன. திருவஞ்சிக்களத்துக்கு பக்கத்தில் பிரசித்தமான பகவதி சேத்திரம் ஒன்று இருக்கிறது. கொடுங்கலூர் என்று பெயர். வெள்ளைக்காரர்கள் அதைத்தான் ரோங்கனூர் என்று ஆக்கியிருக்கிறார்கள். அந்த ஊரிலும் அதை சுற்றியுள்ள சில ஊர்களிலும் நான் சொன்னபடி அநேக வித்வான்கள் வெளியுலகத்தின் ஆதரவை பற்றி நினைக்காமல் அநேக சாஸ்திரங்களை அபியசித்துக் கொண்டிருப்பது. கொடுங்கலூரிலும் இந்த சுற்றுப்புற ஊர்கள் ஒவ்வொன்றிலும் ராஜா என்று ஒருத்தர் இருக்கிறார். மலையாளத்திலேயே பொதுவாக ராஜாக்கள் அதிகம். அங்கே பெரும்பாலும் மருமகத்தாய முறை என்ற முறைப்படி ராஜ்யமோ மற்ற சொத்தோ அடுத்த தலைமுறைக்கு போய்க் கொண்டிருந்தது. அதாவது அப்பா பிள்ளை என்று பிதுர்ராஜிதமாக மற்ற இடங்களெல்லாம் சொத்து ராஜ்யம் ஆகவே போகின்றதென்றால், மலையாளத்தில் மட்டும் அம்மா வழியில் மாதுர்ஜிதமாக போவதாகவும் இருந்தன. ஆனாலும் அம்மா என்றால் அவள் ஸ்திரீ. அவள் எப்படி சொத்து பரிபாலனம் செய்வாள்? அதனால் அவளுடைய அண்ணா தம்பிக்கு சொத்து போகும். ஆனால் இந்த அண்ணாவோ தம்பியோ கண்ணை மூடுகிற போது தங்கள் பிள்ளைக்கு சொத்தை எழுதி வைக்க முடியாது. அந்த சகோதரியின் பெண்ணுக்குத்தான் சொத்து போகும். முன்னே சொன்ன மாதிரியே அதை இந்த பெண்ணுடைய சகோதரன்தான் பரிபாலனம் செய்வான். இவன் இதற்கு முன் சொத்தை நிர்வகித்து வந்தவனுக்கு மருமான். மருமகன் தானே. இப்படி மாமா மருமகன் என்று சொத்து நிர்வாகம் போவதாலேயே இதற்கு
மருமக்க தாய முறை என்று பெயர். தாய என்றால் தாயார் சம்பந்தப்பட்டது என்று அர்த்தமில்லை. தாய இல்லை, தாய என்பது சம்ஸ்கிருத வார்த்தை. அதற்கு சொத்தின் பாகம் என்று அர்த்தம். இப்படி பிதுராஜ்யத்தில் பங்கு உடையவர்களுக்குத்தான் தாயாதி என்ற பெயர். கொடுங்கலூர் பகுதியில் இருந்த அநேக ராஜாக்கள் இவ்வாறு மருமக்க தாய முறையில் ராஜாவாக இருந்தவர்கள். பேர்தான் ராஜா. நாம் மிடில் கிளாஸ் மத்தியதர வகுப்பினர் என்று சொல்பவர்களையும் விடவும் அந்த ராஜாக்களின் வருமானம் ஸ்வல்பமாகவே இருக்கும். நம் ஊரில் பரம ஏழைக்குத்தான் கஞ்சி ஆகாரம் என்றால், அங்கே இந்த ராஜாக்களின் முக்கிய ஆகாரமே கஞ்சிதான். நம் ஊரில் கஞ்சி சாப்பிடுகிற கலயம் கப்பரை என்று ஏழை மண்ணிலோ சுரை குடுக்கையிலோ ஒன்று வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால், அந்த ராஜாக்களோ இந்த கலயம் கப்பரை கூட வைத்துக் கொள்வதில்லை. அந்த பிரதேசங்களில் பலாமரம் செழிப்பாக வளரும். அந்த பலா இலைகள்தான் இந்த ராஜாக்களுக்கு பாத்திரம். பொருளாதார சூழ்நிலை எப்படி இருந்தாலும் வித்வத்திலே அவர்கள் அத்தனை பேரும், அவர்களை சேர்ந்தவர்களும் கூட ஆச்சரியப்படும்படியான தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். புருஷால் மட்டுமின்றி ஸ்திரீகளும் இப்படியே ஏதாவது ஒரு சாஸ்திரத்தில் நல்ல யோக்கியதை சம்பாதித்துக் கொண்டிருப்பதை பார்த்தேன். இவர்களுக்காக வெளியிலே பிரபல்யத்துக்கு பிரயாசைப்படாவிட்டாலும் தானாகவே இவர்களில் ரொம்பவும் தேர்ச்சி பெற்றவர்களில் சிலர் பெயர் வெளியில் பரவியிருக்கிறது. இப்படி ஒரு ராஜா மகாமகோதய பாத்யாயா பட்டம் கூட வெள்ளைக்கார ராஜாங்கத்திடமிருந்து பெற்றிருக்கிறார். பெயரளவில் ராஜாக்களாக இருந்து கொண்டு கஞ்சியை குடித்து காலம் கழிப்பவர்களாக நம்முடைய வேத சாஸ்திரங்களையும் மற்ற பூர்வீக கலைகளையும் விருத்தி பண்ணி கொண்டு வந்த இவர்களை வித்வத் சமூகம் முழுதும் ஐடியலாக கொள்ள வேண்டும். மலையாளத்தில் நான் வித்வத் ஊரை பார்த்தது 1930க்கு முந்தி. இதே மாதிரி இன்னொன்று நான் பார்த்து அப்படியும் ஏறக்குறைய 40 வருஷத்துக்கு அப்புறம். அது மலையாளத்தில், இது தெலுங்கு தேசத்தில். அப்போது பார்த்தது வித்வத் ஊர், இப்போது பார்த்தது அப்படியே ஓர் முழுக்க இல்லை. இது வித்வத் குடும்பம்தான். ஆனாலும் அந்த குடும்பமே ரொம்ப பெருசாக இருந்ததால் சாஸ்திரங்களிலேயே அத்தனை பேரும் ஈடுபட்டிருப்பதாக இப்படியும் ஒரு குடும்பமா என்று ஆச்சரியப்படும்படியாகவும் சந்தோஷப்படும்படியாகவும் இருந்தது. ஹரி சோதருலு என்று அவர்களை சொல்லுகிறார்கள். தெனாலிக்கிட்டேயுள்ள ஈப்பூரை சேர்ந்த அண்ணா தம்பிகள் 5 பேர். நான் அவர்களை பார்த்தது விஜயவாடாவில். அவர்களுக்கு உள்ள வீட்டில் பெரியவர் பெயர் ஹரி வெங்கட சுப்பையா. அவருக்கு 4 தம்பிகள். 5 பேரும் பிராச்சீனமான முறையில் ஒவ்வொரு சாஸ்திரம் படித்து நல்ல வித்வத்தோடு இருக்கிறார்கள். வேதம், வேதபாஷ்யம், ஸ்மிருதிகள், புராணம் என்று ஒவ்வொன்றில் ஒருத்தர் ஸ்பெஷலைஸ் பண்ணி இருக்கிறார். இதெல்லாவற்றையும் ஒன்றுக்கொன்று சேர்த்து தொகுத்து புஸ்தகம் போட்டிருக்கிறார்கள். அது கூட பெருசில்லை. தங்களுக்கு அடுத்த தலைமுறையிலும் இந்த வித்யா சம்பத் வீணாகி விடாமல் தங்களுடைய பசங்களுக்கும் நன்றாக சாஸ்திராபியாசம் கொடுத்திருக்கிறார்கள். அதைத்தான் நான் பெருசாக நினைக்கிறேன். தங்கள் அகத்து குழந்தைகளுக்கு 5 வயசோ ஆச்சோ இல்லையோ சம்ஸ்கிருத பாடம் ஆரம்பித்து விடுகிறார்கள். பாடம் என்று புஸ்தகத்தோடு கட்டி போடாமல் சரளமாக சம்ஸ்கிருதத்திலேயே பேசுவதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். 7-8 வயசு வாண்டுகள் பளிச்சென்று சம்ஸ்கிருதத்தில் பதில் சொல்வதை கேட்க ஆனந்தமாயிருந்தது. பூர்வ காலத்தில் அசேஷ வித்வத் ஜனங்கள் என்னும்படியாக ஊர் பூராவும் பெண்டுகள் கூட பண்டித்தியத்தோடு இருந்திருக்கிறார்கள். சாணி தெளிக்கிறவள் சமஸ்கிருதத்தில் போடு போடு என்று போடுவதை கேட்டே வாதத்திற்கு வந்த வெளியூர் வித்வான் கம்பி நீட்டி விட்டார். கிளிப்பிள்ளைகள் கூட தங்களுக்குள் பெரிய தர்க்க சாஸ்திரவாதங்கள் பண்ணி கொண்டிருந்தன என்றெல்லாம் கதைகளில் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். அதற்கு நம் காலத்திலும் ஏதோ 1-2 இடங்களில் துளியாவது சாம்பிள் மாதிரி பார்க்க முடிந்தது. வித்வான்கள் வித்தியை ஈஸ்வர உபாசனையாக, அதாவது வேறு பிரத்யோபஜயனம் எதிர்பாராமல் பேணி வளர்த்து கொள்ள பிரயத்தனம் பட்டால் எப்படியாவது அவை உயிரை பிடித்து கொண்டு விருத்தியாகிவிடும். அவர்களும் உயிரை பிடித்து கொண்டு காலம் தள்ள ஈஸ்வரன் கைகாட்டாமல் போக மாட்டான். இப்படி பல பேர் இருந்தும் இருக்கிறார்கள்.
பரமபக்தரான தியாகையர்வாள் போன்றவர்கள்தான் ராஜசம்பாவனை, பேர், புகழ் முதலியன வேண்டாம் என்று ஒதுங்கி ஒதுங்கி அவர்கள் பாட்டுக்கு இருந்திருக்கிறார்கள் என்றில்லை. மகாவித்வான்களிலும் கூட பணவசதி, பாராட்டு, பிராபல்யம் வேண்டாம் என்றே இருந்தவர்களும் உண்டு. வித்வானாக இருக்கிறவர் பணத்தை தள்ளுவதை விட பாராட்டை தள்ளுவது சிரமம். தனக்கு நல்ல புத்தி இருக்கிறது, நிறைய தெரிந்து கொண்டிருக்கிறோம், ஆராய்ச்சி செய்து பெருசாக எழுதியிருக்கிறோம் என்றால் உடனே இதை லோகம் ரெகனைஸ் செய்ய வேண்டும், தன்னை புகழ வேண்டும், மரியாதை பண்ண வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்பட்டு விடுகின்றன. ஒரே அடியாக வித்யாகர்வம் ஏறி இந்த உலகத்துக்கு நம்மை புரிந்து கொள்ள சக்தி உண்டா, நம்மை பாராட்ட அதற்கு யோக்கியதை உண்டா என்று நினைக்கிற அளவுக்கும் சில வித்வான்கள் போய்விடுவார்கள். ஆதலால் அவர்கள் வித்வத்துக்காக பாடுபடுகிறது போலவே அல்லது அதை விடவும் வினய சம்பன்னர்களாவதற்கும் ஈடுபட வேண்டும்.